Hey ladies, try to understand this. PCOD is not a disease, it's just a hormonal condition. ஸோ நம்ம ஓவரிஸ்ல அதிக நம்பர் ஆஃப் சிஸ்ட் இருக்கனால தான் இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 in 10 விமனுக்கு ரொம்பவே காமனாக தான் இருக்கு. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா மெயில் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால நம்ம ஓவியுலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் இர்ரெகுலர் ஆகி ஒன்ஸ் இன் 28 டேஸ்க்கு ப்ளீட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 40 டேஸ் 60 டேஸ் ஒன்ஸ் நம்ம ப்ளீட் ஆகிறோம். ஸோ மெயினாக எதனால வருதுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமான ஸ்வீட், ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட் எடுக்கிறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கீங்க, உங்க ஸ்லீப் பேட்டர்னும் ஒழுங்கா இல்லை அப்படின்னா பிசிஓடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், தவிர எனக்கு இப்போ பிசிஓடி இருக்கு, எனக்கு என்ன சொல்யூஷன்னா ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்க டயட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கோங்க, லெக்யூம்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்து ப்ராப்பர் ஹைட்ரேஷனை மீட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணுங்க. ஸோ இது உங்க வாக்கிங் மட்டும் இல்லை, கண்டிப்பா உங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்கும் இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், ப்ராப்பரா நல்ல குட் குவாலிட்டி ஸ்லீப் இருக்க மாதிரி பார்த்தீங்கனாலே கண்டிப்பா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்து உங்களால ரிலீவ் ஆக முடியும். அண்ட் உங்களுக்கு பீரியட் சைக்கிளுமே ரெகுலரா வரும்.